இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார். எங்களை பிரியமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தீரே. வார்த்தையாய் இருந்த தெய்வம் மனித சாயலாக இந்த உலகத்திலே எங்களுடைய பாவத்தை மன்னிக்க, எங்களை மீட்டெடுக்க இந்த உலகத்திலே வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம். அது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்தீர். தாயின் கருவில் உருவான நாள் முதல் இன்று வரை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வருகிற தேவன் நீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்மணி போல எங்களை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானங்களை படைத்தவரே, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சுகம் தந்த தெய்வமே, எங்களுடைய பரிகாரியே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிரித்தெடுத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி பிள்ளைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவு கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு. இன்றை தினமதிலும் சத்தம் உயர்த்தி சொல்லுமா, ஸ்தோத்திரம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவு. ஓ ஸ்தோத்திரம் செய்கிறோம். இன்றை தினமதிலும், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு, நீரல்ல
இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, செய்கிறோம் ஓ நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவில். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை பிரியமான இயேசுவின் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் எங்களை எல்லாரையும் ஒன்று கூட வைத்து உம்மை ஆராதிக்க எங்களை ஒன்று சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள், சாட்சி வேலை, காணிக்கை வேலை, தேவ செய்தி எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய ஆண்டவரை எங்களை முற்றிலுமாக ஜீவ பலியாக இந்த நாளில் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க, எங்களை ஒரு விசையாய் கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையாராய் சேர்ந்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை நாம் பாடப்போகிறோம். இயேசு பிறப்பை குறித்ததான சில பாடல்கள். கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏற்றுதே, ஒரு பழைய பாடல், ரொம்ப அழகான பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி நான் கேட்கிறேன். கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே, அவர் பாவநாசகர் சமாதானக்காரர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கெம்பீரித்து, பெத்லகேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள். கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே, கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே, அவர் பாவநாசகர் சமாதானக்காரர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கெம்பீரித்து, பெத்லகேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள்.
ஹல்லேலூயா. அவர் யோவான் 1:1 இவ்விதமாக சொல்லுகிறது. எப்படி ஆரம்பிக்கும்? ஆதியிலே தேவன் வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையான இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலகனாக பிறந்தார் என்று சொல்லி ஒரு பழைய பாடல், ரொம்ப அழகான பாடல். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலகனாய் பிறந்தார், அற்புத பாலகனாய் பிறந்தார். ஆதந்தம் பாவத்தின் சாபத்தை தித்திட, ஆதந்தம் பாவத்தை சாபத்தை தித்திட, ஆதிரையோரை ஏற்றிட, மாசற்ற ஜோதி திருவத்துவ துர்வஸ்து மரியம் கண்ணியிட முதித்து, மரியம் கண்ணியிட முதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மணக்குமாரன் வேஷமாய் உன்னதகச்சீர் முகச்சீர் வாசகர் மின்னுச்சீர் வாசகர் மேனி நீரம் ஏழும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபனா ரஞ்சிதனா தன்னர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீர்த்த 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 சந்தோ ஷாவன சோபனம் பாடவே இங்கீர்த்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஆதாம் மோதிய வினார் ஆபிரகாம் விசுவாசித்து, ஆபிரகாம் விசுவாசித்து, யூதர் சிம்மாசன தாளுகை செய்வோர், யூதர் சிம்மாசன தாளுகை செய்வோர், ஈசாய் வங்கிஷதன் உதித்தார், பூலோக பாவ விமோசன பூரண கிருபையின் வாசனர், பூரண கிருபையின் வாசனர். மேலோக ராஜாதி ராஜ சிம்மாசனன், மேலோக ராஜாதி ராஜ சிம்மாசனன், மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார். அல்லேலூயா சங்கீர்த்தனம் ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள் பாடவே, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அற்புதன்மை பரன் தற்பரனார். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலகனாய் பிறந்தார். ஆதந்தம் பாவத்தை சாபத்தை தித்திட, ஆதிரையோரை ஏற்றிட, மாசற்ற ஜோதி திருவத்துவதோர் வஸ்து மரியம் கண்ணியிட முதித்து, மரியம் கண்ணியிட முதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மணக்குமாரன் வேஷமாய் உன்னதகச்சீர் முகச்சீர் வாசகர் மின்னுச்சீர் வாசகர் மேனி நீரம் ஏழும் உன்னத காதலும் பொருந்தது சர்வ நன்மை சொரூபனா ரஞ்சிதனா. ஓ தாம் தாம் தன்னர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீர்த்த 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 சந்தோ ஷமன சோபனம் பாடவே இங்கீர்த்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஆதாம் ஓ ஆதாம் மோதிய வினா ஆபிரகாம் விசுவாசித்து, ஆபிரகாம் விசுவாசித்து, யூதர் சிம்மாசன தாளுகை செய்வோர், யூதர் சிம்மாசன தாளுகை செய்வோர், ஈசாய் வங்கிஷதான் உதித்தார். பூலோக பாவ விமோசனர் பூரண கிருபையின் வாசனர், பூரண கிருபையின் வாசனர். மேலோக ராஜாதி ராஜ சிம்மாசனன், மேலோக ராஜாதி ராஜ சிம்மாசனன், மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார். அல்லேலூயா ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள்
தீமையகற்றிட சங்கீர்த்த 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 சந்தோ சாபனம் சோபனம் பாடவே இங்கிர்த்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். பக்தரே வாரும் ஆசை அவளோடும் நீர் பாரும் நீர் பாரும் என்கிற பாடலை நாம் பாடுவோம். இப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று அன்றைக்கு மூன்றில் அநேக சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தனர். அவர்களால் முடிந்த அந்த வெகுமதிகளை, தங்கம், தூபவர்க்கம், வெள்ளை போளம் எல்லாவற்றையும் எடுத்து வந்து ராஜாதி ராஜனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். அதே போல இந்த காலை நேரத்தில் நாம் இயேசுவை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஓ பக்தரே வாரும் ஆசையாவளோடும் நீர் பாரும் நீர் பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நிர்வருத்திலேர் தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. மேலோகத்தாரே மாகெம்பீரத்தோடே ஜென்மனர் செய்தி பாடி போற்றுமே. விண்ணில் கர்த்தனீர் மகிமை ஏற்பீரே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. இயேசுவே வாழ்க இன்று ஜென்மித்தீரே. புகழும் துதியும் உண்டாகவும் தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும். சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. பக்தரே வாரும் பக்தரே வாரும் ஆசையாவளோடும் நீர் பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. அப்படி இருக்க இடங்களில் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி சில துதி பலிகளை கர்த்தருக்கு நாம் செலுத்தலாம். ஸ்தோத்திர பலிகளை. அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார்.
33 வருடம் இந்த உலகத்தில் வரவர்கள் எல்லாருமே நல்லா வாழணும் என்று சொல்லி ஒவ்வொரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வருவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவர் இயேசு மாத்திரமே மனித குலத்தின் பாவத்திற்காக மரித்து மீட்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து மாத்திரமே வந்தார். இன்றைக்கு அவர் வரலன்னா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பு இல்லை. நம்முடைய பாவ அக்கிரமத்திற்கு நாம் என்றைக்கோ நாம் மாண்டு போயிருப்போம். நிலை நிற்க முடியாது நம்முடைய அக்கிரமத்திற்கெல்லாம். ஆனால் ஆண்டவர் நம்மீது மனம் இறங்கி இந்த உலகத்தில் வந்ததுனால இன்றைக்கு நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். புதிய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். புதிய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். புதிய சிருஷ்டியாய் நாம் மாறியிருக்கிறோம். அதனால அந்த நன்மைகளெல்லாம் எண்ணி நம்ம கர்த்தரை துதிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் இன்னொரு பாடலை கூட நம்ம துதித்து விட்டு இன்னொரு பாடலை நாம் பாடலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையான தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டெடுப்பதற்காக, எங்களை அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மீறுதலிலிருந்து எங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீர். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில வீசுகிற எல்லா புயலையும் அடக்க வல்லவராயிருக்கிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்திலே ஆறுகளை பாய்ச்சுகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே வறண்ட வனாந்திர வாழ்க்கையில நீரூற்றாய் வருகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு போக செய்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியரானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஏக சக்கராதிபதியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிற தேவனே, மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறீர். இஸ்ரவேலிகளின் இராணுவங்களின் தெய்வமாய் இருக்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாஜோதியாய் வாழ்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்யாகியாய் வாழ்ந்தார். மாத்யாகியாய் வாழ்ந்தார். பிறந்தார் 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 வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. அணைக்காரிருளை எம்மில் நீக்கி
அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சகலமும் அவராலே அவருக்கென்று உருவாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அவரே நம்மை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். சர்வத்தையும் ஆளுகிற சர்வ ஞானியாய் இருக்கிறார். அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் படைத்து தம்முடைய வார்த்தையாலே சர்வத்தையும் தாங்குகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் அவரை நோக்கி பார்ப்போம். இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. பரலோகத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் அவரை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் நமக்கும் தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நித்திய நித்தியமாய் அவரை நாம் துதிக்க போகிறோம். நித்திய நித்தியமாய் அவரை ஆராதிக்க போகிறோம். நித்திய நித்தியமாய் அவரை தரிசிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்பதை
நம்முடைய கண்கள் எல்லாம் காண போகிறது. அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஒரு குற்றமும் அவர் செய்யவில்லை. இருந்தாலும் அவர் நமக்காக பாவமானார் என்று நாம் வாசிக்கிறோம். அவரை இந்த காலை நேரத்தில் நாம் சாஸ்தாங்கமாய் தொழுது அவரை நாம் வணங்குவோம். எங்களை பிரியமான இயேசுவின் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் எங்களை கூடி உம்மை ஆராதிக்க, பாட, உம்மை தொழுது கொள்ள தேவன் பாராட்டின ஸ்லாக்கியத்திற்காக, வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மீதமுள்ள பகுதியை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க, எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபையாராய் சேர்ந்து சொல்வோம் ஆமென், ஆமென். அப்படியே உட்காரும், இருக்கிற இடங்களில் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு வாரத்துக்கு பிறகு உங்கள் முகத்தை பார்ப்பது சந்தோஷம். அப்படி முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் முகத்தை பார்த்து சிரிச்ச முகமா. ஒரு வாரத்துக்கு பிறகு உங்கள் முகத்தை பார்ப்பதெல்லாம் சொல்லவே இல்லையே பிள்ளைங்களா? ஓகே, நீங்களா இப்போ தான் வந்திருக்கீங்க. சரி, கர்த்தர் உங்களை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பிள்ளைகளாம் வார்த்தையை நாம் கேட்கலாம். அப்படி பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம், சின்ன பிள்ளைங்க நீங்கள் பைபிள் கொண்டு வரலாம்னா அப்படியே கவனிங்க. பெரியவங்க பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து லூக்கா 2ஆம் அதிகாரம் ஒரு 10-11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம். வார்த்தையை கனப்படுத்தும்படி அப்படி எழுந்து நின்று வாசிச்சுட்டு, பைபிள் எடுத்துட்டு அப்படி எழுந்து நின்று பயபக்தியோடு கூட வாசிச்சுட்டு அப்புறம் உட்காந்து அந்த பகுதியில் தான் ஒரு 4 காரியம், ஒரு மனிதனுடைய சுபாவத்தை குறித்தும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 வரும். அப்பொழுது சிமியோன்னு வரும். எடுத்துட்டீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்படி பைபிள் எடுத்து பயபக்தியோடு படிங்க. தெரிஞ்ச பகுதியாக இருந்தாலும் 25 படிக்கலாமா? அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் பெற காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அதோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே பைபிளில் கீழே வச்சுட்டு, இது கிறிஸ்துமஸ் விழாவாகவும் ஞாயிறு ஆராதனை ரெண்டும் சேர்ந்து நம்ம நடத்துறதுனால வருகையை குறித்து, இது பிறப்பை குறித்து நம்ம உடல் ஊழியர் நிறையா பாடு கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம சில வார்த்தைகள்லாம் செயல் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதையும் கற்றுக்குவோம். ஒருவேளை நம்ம யூடியூப்பில் அந்த பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா போடும்போது அதெல்லாம் பாடி நீங்கள் வீட்டில் கற்றுக்கங்க. ஓகே, இப்போ நல்ல உற்சாகமாக பைபிளை கீழே வச்சுட்டு, பெத்தேலில் பிறந்தவர், சீக்கிரம் கொடுப்பா, நல்ல உற்சாகமாக. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? பெத்தேலில் பிறந்தவர். ஓகே, அநேகருக்கு தெரியுது. ஒரு சில நல்லா தெரியலன்னா கற்றுக்கங்க. தம்பிகள்லாம் நல்லா கவனிங்கப்பா. வேடிக்கை பார்க்காம அதை பார்த்து பாடுங்க. சின்ன பிள்ளைகளாம், பள்ளியோட பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க,
வேடிக்கை பார்க்காம அதை பார்த்து பாட்டை பார்த்து நல்ல உற்சாகமாக நல்லா கரங்களை தள்ளி பாடலாம். சீக்கிரம் ஓகே. பெத்தலையில் பிறந்தவர் இப்ப நல்ல கைகளை தட்டுங்க. நல்ல பலத்த கைகளை தட்டி ஆவியில நிரம்பி நிரம்பி சந்தோஷமா சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மைந்தனா. நல்லா உணர்ந்து சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மைந்தனா. இங்கு பங்கமுற்ற அசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற அசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக
ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். இன்னும் சத்தமாய் ஆவிகளின், நீங்க மாத்திரம் சத்தமாய் ஆவிகளின் மக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தான். இங்க மக்களுடைய சத்தத்துக்குள் அழுது கடைசியா இவ்வளவாய் இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோம். கடைசியா சத்தமா பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. சின்ன பிள்ளைகளை பார்த்து பாடுங்க, வேடிக்கை பார்க்காம, வேடிக்கை பார்க்காம பாடுங்க எல்லாரும். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை, உங்க மனசை பார்த்து நீங்களே சொல்லுங்க. பெத்தலையில், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி என்னோட பேசும் ஆண்டவரே. நீங்க பிறந்தது 100க்கு 100 உண்மை. இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தது அதுவும் 100க்கு 100 உண்மை. எங்கள் எல்லாருக்காக மரித்தது அதுவும் 100க்கு 100 உண்மை. ஆண்டவரே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் சொன்னபடி கல்லறை விட்டு உயிரோடு எழுந்தது அதுவும் 100க்கு 100 உண்மை. ஆண்டவரே, இப்பொழுது பரலோகத்தில் சிங்காசனத்தில் வலது பாசத்தில் இருப்பது அதுவும் 100க்கு 100 உண்மை. அங்கிருந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு பரிந்து பேசிக் கொண்டிருப்பதும் 100க்கு 100 உண்மை. மாற்று கருத்து இல்லை. இறுதியாக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி சபையை எடுக்க, எங்களை எடுக்க, பரிசுத்தவானை எடுக்க, ஆண்டவரே மனவாட்டியை எடுக்க, திரும்ப நீங்க வர போறதும் 100க்கு 100 உண்மை. ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுங்க ஐயா. எத்தனை முறை கிறிஸ்துமஸ் செய்தி நான் கேட்டாலும் திரும்ப திரும்ப நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த சிமியோன் அவருடைய சுபாவத்தையும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர் இயேசு பாலகனை கைகளில் ஏந்தி உம்மை குறித்து சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, அருமையான நல்ல கால வேளையில ஆராதனையும் கிறிஸ்துமஸ் சிறுவர் கொண்டாட்டம் ரெண்டும் ஒரே நேரத்தில் இணைந்து நடப்பதினாலே முதலாவது ஆராதனை வந்திருக்கிற எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். பரிசுத்தத்தை குறித்து ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரம் தொடர் செய்தி உங்களோடு பேசுவேன் என்று. இன்றைக்கு யோசேப்பினுடைய பரிசுத்தமும் கிறிஸ்துமஸ் உங்களோட யோசித்தேன். பரிசுத்தத்தை குறித்து பேசுவேன் என்று சொல்லிவிட்டோமே. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், கிறிஸ்துவை குறித்து, பிறப்பை குறித்து பேசணும்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டினார். கிறிஸ்துமஸை பரிசுத்தத்தோடு கொண்டாடணும். ஒரு அலையா சொல்லாமா? கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடணும் சொல்லுங்க சத்தமா? பரிசுத்தத்தோடு கொண்டாடணும். சரி, இப்போவே நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராங்க. பிள்ளைகளாம் டான்ஸ் போடணுன்னு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கிறிஸ்துமஸ்னா ஒரு சந்தோஷத்துக்கு அடையாளமாக ட்ரெஸ் போடுறது தவறல்ல, கேட்டிங்களா? ஒரு புது ட்ரெஸ் எடுத்திருந்தீங்கன்னா அவனுக்கு கட்டாயம் கிடையாது. நீங்கள் விரும்பினால் வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனையில் நீங்கள் போட்டு வரலாம். சில நியூ இயரில் போடுவாங்க, அது உங்கள் விருப்பம். சில கிறிஸ்துமஸுக்கும் போட மாட்டாங்க, நியூ இயருக்கும் போட மாட்டாங்க, இடையில போடுவாங்க புதுசாக. அது அவங்களுடைய பழக்கம். ஸோ எப்படியோ சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அடையாளம் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்ஸு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒருவேளை டேட்டு வித்தியாசமாக இருக்கலாம். சில பேர்லாம்
25ஆம் தேதி கிறிஸ்மஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கே வர்றதில்லை. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, வந்துருங்க. டேட்டு வித்தியாசமாக தான் நமக்கு லீவு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் 25ஆம் தேதி. சிலர் ரொம்ப மிஞ்சின நீதிமா ஏசு கிறிஸ்மஸ் அதெல்லாம் குழப்பறதுக்கு ஆள் இருக்காங்க, புரியுதா? கிறிஸ்மஸ் அது 25ஆம் தேதி பிறக்கல, அதனால நம்ம ஏன் போகணும்? பெந்தகோஸ்தக்காரங்க இந்த கிறிஸ்மஸ் கவனிக்கிறீங்களா, கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடக்கூடாது, இப்படி தப்பாக பேசுனதுனால விசுவாசிகளும் தப்பாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாலு வித்தியாசமாக இருந்தாலும் இயேசு பிறந்தது 100க்கு 100 உண்மை. கிறிஸ்மஸ்னால் வெறும் பிரியாணி அல்ல, வெறும் புது ட்ரெஸ் மாத்திரம் அல்ல, சில அலங்காரம் நம்ம ஓவராக சிம்பிளாக தான் அலங்கரிச்சிருக்கிறோம். கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா இதெல்லாம் இடையில வந்தது கேட்டுங்களா, பைபிளில் இல்லை. சரி, குடில் நல்ல சந்தோஷமான காரியம், கேக்கு இதெல்லாம் கிறிஸ்மஸுக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதற்கெல்லாம் எதிரியாக இல்லை, அதெல்லாம் சந்தோஷத்தை அடையாமல் நீங்கள் எப்படினாலும் செய்யுங்க. ஆனால் இந்த செய்தியின் பிரகாரம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுவது தான் மிக முக்கியமானது. ஒரு அலையா சொல்லாமல் சரி, நேரத்தை கருதி சிமியோனுடைய 4 சுபாவத்தை இதே பகுதியில் நான் சொல்கிறேன். இதுக்கு ஒத்த வசனம் இருக்கும்போது மட்டும் படிங்க, மறுபடியும் நூலை வச்சு பேப்பரை வச்சு இதே இடத்துக்கு வந்துடுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம். சின்ன பிள்ளைங்க பைபிள் கொண்டாந்தாலும் திருப்புங்கப்பா, அப்புறம் டான்ஸ் போடலாம். முதல்ல இதுதான் முக்கியம், அப்புறம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாடலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அவருடைய சுபாவத்தை பரிசுத்த குறித்து தியானிச்சு கிறிஸ்மஸ் செய்தியில் அவர் என்ன சொன்னார், இயேசுவை சந்திச்சாங்க. ஓகே, முதல்ல இப்போ 4 காரியமும் ஒரே வசனத்தில் இருக்குது. 4 சுபாவமும் பரிசுத்தத்தினுடைய காரியம். லூக்கா 2:25 சீக்கிரம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். உங்களை கவனிக்கிறீங்களா? முதல் குறிப்பு அவன் நீதியும், 2வது தேவபக்தியுள்ள ஒரு மனுஷன், 3வது காத்திருந்தார். எதுக்காகனா இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். 4வது அவன் மேல பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த 4 காரியங்களும் பிரதர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஒரு அல்லையா சொல்லாமா? சகோதரிமார்களே, இந்த 4 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். சிறு பிள்ளைகளே ஆட்டம் பாட்டம் மாத்திரம் இல்லை, அப்புறம் போடலாம். செய்திக்கு முடிந்த பிறகு கையில் தட்டாதுப்பா, ஆட்டம் பாட்டம் அப்புறம் போடலாம், நல்லது. கிறிஸ்துமஸ் அது அல்ல, வெறும் அவங்களை உற்சாகப்படுத்த சந்தோஷப்படுத்த. பிள்ளைங்க பள்ளியோட பிள்ளைங்கன்னா சிஸ்டர் யார் சேர்ந்து சிஸ்டர் வச்சுட்டு வந்திருக்காங்க, வரலையா? பிள்ளைகளே வந்துட்டாங்களா? சரி பாருங்க, பெரியவங்க வரலாட்டினாலும் பிள்ளைகளே வந்துட்டாங்க சந்தோஷமா. ஓகே, ஏன்னா அந்த உற்சாகம். நீங்களாம் டான்ஸ் போட போறீங்க, எல்லாம் நல்லது. இங்கே கவனிக்கப்பா, பேசக்கூடாது. தம்பிங்களா, சண்டைக்கு அந்த மாரி பேசக்கூடாது, கவனிக்கணும், அமைதியாக இருக்கணும், அதை கவனி. அப்போ முதல்ல இந்த வசனத்தின் பிரகாரம் சிமியோன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நமக்குள்ள நேர்மை இருக்கும், நீதி இருக்கும். அவன் நேர்மையானவன், அதுதான் இருந்துச்சு பாருங்க. அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும், அந்த நீதிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல அவர் நேர்மையானவர். என்ன அருமையான சாட்சி பார்த்தீங்களா? கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறன்னா நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வேலை வேண்டும். நீதினா என்ன தெரியுங்களா? சபைக்கு வரீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுதான் நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. தேவ ராஜ்யத்தை, தேவனை தேடுவது தான் நீதி. இப்போ சபைக்கு வருகிற நீங்கள் வாழ்க்கை தம்பி கவனிங்க, தொடர்ந்து இத்தனை வருஷம் வரீங்க. அடுத்த நீதி என்ன தெரியுங்களா? நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். இதுவரை ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், அது ஒரு தேவனுடைய நீதி. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வர்றாரு. அப்ப யோவான் ஸ்நானகன் பார்த்துட்டு, உங்க மூலம் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் போய் உங்களுக்கு கொடுப்பதா அப்படின்னு நினைக்கும் போது, அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது தேவனுக்கு எப்படி இருக்கு? பிரியமா இருக்கு. அப்ப பிரதர், ஞானஸ்தானம் எடுப்பது நீதி. முதலிருக்கிற அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க பார்த்தீங்களா? அது தேவனுடைய ஒரு நீதியை நிறைவேற்றி இருக்கிறீங்க. அது மட்டும் நீதி அல்ல. அடுத்த நீதி என்ன தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மற்றதெல்லாம் மகிழ்ச்சி தான். கோட்டு சுட்டு போடுவது, பட்டு புடவை கட்டுவது எல்லாம் ஓகே, பிரியாணி எல்லாம் ஓகே, ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றது, வாழ்த்து சொல்வது, அட்டை எடுப்பது எல்லாமே ஓகே. ஆனா அன்பு தெய்வ பிள்ளைகள், அதை விட தேவனுடைய ராஜ்யம் அது ரெண்டாவது தான். புசிப்பு குடிப்பெல்லாம், புசிப்பு குடிப்பு தேவ ராஜ்யம் அல்ல. கவனிக்கிறீங்களா? அது நீதியும், அது சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது அது சந்தோஷம். சந்தோஷம் அதுதான் நீதி. வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஆனா இன்னொரு வேதம் சொல்லுகிறது, நீதி குறித்து தியானிக்கிற நாம, நீதி உள்ளவன் இன்னும் நீதி. கொஞ்சம் தான் உட்காருங்கப்பா சிஸ்டர், கொஞ்சம் முகம் தெரியுற மாதிரி உட்காரு. அப்பதான் அந்த செய்தி உங்க மனதில் பதியும். டீச்சர்ஸ் அதுதான் எல்லாருடைய முகத்தை பார்த்து அவங்க கவனிக்கிறது, பாடம் நடத்துறது, அவங்களும் கவனிக்கிறது பார்வையில் அவ்வளோ ஒரு காரியம் கவனிக்கிறது. அப்போதான் நீங்கள் குறிப்பெடுக்க முடியும், கவனிக்க முடியும். நல்ல கவனி. அப்போ இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அநியாயம். சார் எங்கே பார்த்தாலும் அநியாயம் செய்யறனா செஞ்சுட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் பலன் இருக்கு. சார் எங்கே பார்த்தாலும் அசுத்தம். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் வெறும் பரிசுத்தம்னு போதிக்கிறீங்கன்னா அதுதாங்க நீதி. அசுத்தமாக இருக்கட்டும், ஆனால் நீதி செய்கிற நேர்மையா இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இன்னும் நேர்மை. இந்த 8, 9, 10வது செய்தி பரிசுத்தத்தை குறித்து கேட்குறீங்க. உங்க நேர்மை இன்னும் உயர்ந்திருக்கணும். ஆவியானவர் உணர்த்துவார், மகனே மகளே, இன்னும் இந்த காரியத்தில் நேர்மை இல்லை, மகளே இன்னும் இந்த காரியத்தில் நீதி இல்லை, வாலிப தம்பி இன்னும் நீ நேர்மை இல்லை, இந்த காரியத்தில் சில காரியத்தில் நேர்மையா இருக்கிறாய், நீதியா இருக்கிறாய், நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறாய் அப்படின்னு சொல்லும்போது, நீதி செய்கிறவன் என்ன செய்யணும்? இன்னும் நீதி. அடுத்த ஒரு வார்த்தை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. 2 கரங்களை தலைகளுக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி சொல்லுங்க. பழகல, தலைக்கு மேல தட்டி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பிறந்த பிறகு ஒரு 4 முக்கியமான கூட்டம் மேய்ப்பர் வந்தாங்க அன்னைக்கே. ஆனா இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ண வந்து அந்த சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்த பிறகு அந்த ஜோடி காட்டுப்புறா அதெல்லாம் பலியிடுறதுக்கு எந்த ஆண் பிள்ளையும் கத்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லி ஒரு ஜோடி காட்டுப்புறா 2 புறா குஞ்சு சர்ச்சில் பலியா செலுத்த நியாயப்பிரமாணம் காணாது. இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம் மாறினுச்சு. அதை வரும்போது அப்போ ஏற்கனவே 8 நாளைக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடந்தது. அப்போ அங்கே யாரு வாரா? சிமியோன் வாரா. அதே நேரத்தில் சர்ச்சில் அன்னாள் சிசு வராங்க. அன்னாள் சகோதரி என்ன செய்யறாங்க? தீர்க்கதரிசி வராங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் சாஸ்திரிங்க. நம்ம பைபிள் அப்படி இப்படி படிச்சதுனால உடனே ஃபர்ஸ்டே சாஸ்திரி வந்துட்டாங்க, ஒரே நாள்ல மேய்ப்பர் வந்துட்டாங்க, ஒரே நாள்ல சிமியோன் வந்துட்டாங்க, ஒரே நாள்ல அன்னாள் வந்துட்டாங்க, ஒரே நாள்ல சாஸ்திரிகள். இந்த என்னன்னா நம்ம மனசுல இந்த எல்லாரும் பதிச்சுட்டாங்க. இந்த 3 பரிசு வந்ததுனால எத்தனை சாஸ்திரி தான் வந்தாங்கன்னு, 3 சாஸ்திரி தான் வந்தாங்கன்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு. இப்ப பக்கத்துல கைகள் சொல்லுங்க, 3 சாஸ்திரி அல்ல பல சாஸ்திரிகள் சொல்லுங்க, மனசுல பதிட்டு. 3 கிடையாது, புரியுதுங்களா? பொண்ணு தூபவர்க்கம் வெள்ளப்பெறன்னு சொன்னோன்னா இந்த நாடகம் நடிச்சு கட்டுறாங்க, பார்த்தீங்களா? அது தப்ப இல்லை, அந்த நாடகம் நல்லது, அது பழகிட்டாங்க. அத்தனை 10 பேரை கொண்டாந்து 10 பரிசு கொடுக்க முடியுமா? 3 பேர்னாலும் 3 பேர் அனுப்புறாங்க. ஆனா உண்மையில 3 சாஸ்திரிகள் அல்ல. வேத பண்டிதர் சொல்றாங்க, பல சாஸ்திரிகள் பல மைல் பல நாட்கள் கழித்து, இன்னும் சொல்ல போனா மாதங்கள் ஆயிருக்கும், வருஷங்கள் கூட ஆயிருக்குமா. சாஸ்திரிகள் வந்து பணியும் போது அந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஏறது கொலை செய்யறது அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம், பல மாதங்கள் ஆயிருக்கலாமா அவங்க கிழக்கு நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வரும்போது. ஆனா இப்ப நம்ம பார்க்கறது சிமியோனை குறித்து தான் பார்க்கிறோம். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஒரு 10-11 வசனத்துல. அப்ப 25வது வசனம், அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எங்க இருந்தா? எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி. நீதினா என்னங்க?
அவருடைய கற்பனை கட்டளை பிரகாரம் நடப்பதுதான் நீதி, நேர்மையான வாழ்க்கை. பைபிள் இருக்கிற கற்பனைகள் கட்டளை பிரகாரம் நடந்தா தான் நம்ம நேர்மையா நடக்க முடியும். கற்பனைனா என்னங்க, கட்டளைனா என்னங்க? இதை செய். நீங்க எந்த கற்பனை எந்த கட்டளையும் எடுத்து பாருங்க, சிலது செய்யணும் வரும், செய்யாதேன்னு வரும். சில நேரத்துல செய்யாதேன்னு வரும், சில நேரத்துல செய்யணும் வரும். அப்ப செய்ய சொல்றத நம்ம செஞ்சோம்னா நம்ம நேர்மையா இருக்கிறோம். ஒரு அல்லையா, நல்லா சத்தமா. ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ, செய்யக்கூடாத செய்யாம இருந்தா அதுதாங்க நீதியுள்ள வாழ்க்கை. இப்ப புரிஞ்சிருச்சிங்களா? இப்படிதாங்க நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் 4 காரியத்துல ஒன்று. இந்த சிமியோனை குறிச்சி சொல்லும்போது அந்த காலத்திலேயே, இயேசு பிறக்கிற காலத்திலேயே நேர்மையாய் வாழ்ந்தான். 2025ல 2026ல நம்ம போகிறோம். இன்னும் நேர்மை, இன்னும் நீதி. 2வது கவனிங்க, தேவ பக்தி. சத்தமா சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. நீங்களும் சின்ன வயசுலேருந்தே நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். இவங்க மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற அத்தனை பேருமே நேர்மையா இருக்கணும். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அப்படி இருந்து கொண்டாடி பாருங்க, இத்தனை வருஷத்தை விட இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 2வது தேவ பக்தி. பக்தினா என்னங்க? நிறைய பேர் நினைக்கிறது பைபிள் படிப்பது பக்தி. உண்மை, மாற்றுக்கருத்து இல்லை சிஸ்டர். ஜெபம் பண்ணுவது பக்திங்கிறாங்க, உண்மையிலும் உண்மை. சர்ச்சுக்கு வர்றது, ஞாயிற்றுக்கிழமை வர்றது பக்திங்கிறாங்க, அதுவும் உண்மைதான். ஆனா அது மாத்திரம் தேவ பக்தி அல்ல. அல்ல, கவனிங்க, இன்னும் இருக்குது. நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இதுதான் பக்தின்னு சொல்றோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்தி வந்துடும். திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படியே வனம் போல போயிட்டு சில பேருடைய பக்தியை நான் சொல்றேன். இதுல எந்த பக்தியில நம்ம இருக்கணும் நம்ம அதுக்கு தான் அந்த ஆண்டவர் பேசுறார். கிறிஸ்துமஸ் நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு பைபிள் படிப்பது, ஜெபம் பண்ணுவது, சர்ச்சுக்கு வர்றது, ஞாயிற்றுக்கிழமை வரணும் பக்தி தான். ஆனா அது மாத்திரம் பக்தி அல்ல, அது ஞாயிற்றுக்கிழமை பக்தி. சில பேர்ல அந்த லெந்து நாட்களை பாருங்க, 40 நாட்கள் என்ன செய்வாங்க? பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, சாரம் என்ன செய்ய மாட்டாங்க, மது குடிக்க மாட்டாங்க. அப்புறம் முடிஞ்சோன்னு சில பேர் என்ன செய்வாங்க? வட்டி முதலோட என்ன செய்வாங்க? பூவை வைப்பாங்க, வட்டி முதலோட. அதை பார்க்க ஒரு பாரம்பரியமா அந்த 40 நாட்கள் மாத்திரம் உபவாசம் இருப்பாங்க. பக்தி அது 40 நாட்கள் பக்தி. அதெல்லாம் காலையில தோன்றி பனியை போல் அந்த பக்தியெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ரைட்டுங்களா? அந்த பக்தியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அதை கொண்டாடுறோம், அதை நினைவு கூறுகிறோம். ஆனால் அதுக்கு மாத்திரம் பக்தி இல்லை. சில பேர்லாம் ஃபெஸ்டிவல் கிறிஸ்துமஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலும் கூட்டம் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையான கேளுங்க. எல்லா சர்ச்சிலும் கிறிஸ்துமஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் வழியும். கூட்டம் வராத ஆள் கூட என்ன செய்வாங்க? கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க. நீங்க எல்லா சர்ச்சிலையும் பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த உங்க அனுபவத்தில். அது பண்டிகை கால பக்தி. கிறிஸ்துமஸுக்கு, நியூ இயருக்கு, ஹாப்பி நியூ இயர். ஆமா, அதுக்கு வருவாங்க. அப்புறம் சில பேர்லாம் ஈஸ்டருக்கு வருவாங்க, உயிர்த்தெழுந்த நாளுக்கு. இந்த 3 நாள் ரொம்ப முக்கியமா மேன்மைப்படுத்துவாங்க. மற்ற நாள் சர்ச்சை பக்கமே அதால பார்க்க முடியாது, அந்த சகோதரியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பக்தி இருக்கக்கூடாது. கேட்டுங்களா? சில பேர் கவனிக்கப்பா தம்பிகளா, தேவைகளுக்காக பக்தி வந்துடும். ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா பாருங்களேன், 10th +2, ஐயோ பார்த்தீங்கன்னா ஜபம் ஜபம், எக்ஸாமுக்காக ஜபம், அங்கே ஜபம் இங்கே ஜபம், சர்ச்சில் ஜபம், ஜபம் பண்ணுங்கம்மா பாஸ்டர் ஜபம் பண்ணுங்க. அப்படி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தி இருக்கும். எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு கவனிங்க, அப்புறம் தான் பக்தியெல்லாம் போயிடும். சில பேர் குழந்தை பாக்கியத்துக்காக, தேவைக்காக பக்தியா இருப்பாங்க. குழந்தை பிறந்தோடனே பாஸ்டர் அதை அழுதுகிட்டு இருக்கு, அதை கவனிக்க முடியல, சர்ச்சுக்கு வரத்துக்கே நேரம் இல்லை, குழந்தை தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். இதுதான் அந்த பக்தி, தேவைக்காக இருக்கிற பக்தி. சில திருமணம் நடக்கணும்னு சர்ச்சுக்கு வருவாங்க தெரியுங்களா? சர்ச்சில் வந்தால் தான் பாஸ் என்ன செய்வாரு? ஓலை வாசிப்பாரு. ஓலைனா அறிவிப்பு வாசிப்பாரு. இங்கே வந்தால் தான் நம்ம இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டோம், இன்னொரு இடத்துல போய் பெண் எடுக்க முடியாது. அதனால இனிமையாவது என்ன செய்யலாம்? சர்ச்சுக்கு வந்து கல்யாணம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது? அவ்வளோதான். இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற பக்தியை தான் சொல்கிறேன், இருக்கிறவங்க தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட பக்தியெல்லாம் இருக்கக்கூடாது. திருமணத்துக்காக, குழந்தைக்காக, சரீர சுகத்துக்காக சர்ச்சுக்கு வருவாங்க. சுகம் பெற்ற பிறகு அவ்வளோதான், சர்ச்சை மறந்துடுவாங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற சிமியோன்
பண்டிகை கால கிறிஸ்தவர் அல்ல, தேவைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் அல்ல. அவருடைய பக்தி இது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்ல. அவருடைய பக்தி என்ன பக்தி தெரியுங்களா? இப்பதான் நம்ம தியானிக்க போகிறோம். யாக்கோபுல 2 காரியத்தை தியானிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் அப்படியே திருப்புங்க, இதை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. இங்கே தான் வருவோம். யாக்கோப்பு எடுங்க. புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு அடுத்து யாக்கோப்புல 1ஆம் அதிகாரம் 26ல் ஒரு பக்தி. இந்த பக்தி தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இதுதான் கஷ்டமா இருக்கு. சில நேரம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், எல்லாம் ஓகே. வீட்டுக்கு போனோன்னா சில பிரச்சனை வரும்போது இந்த பக்தி எப்படி மாறுது பாரு. உங்களில் ஒருவன், நல்ல கவனிங்க, கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற அன்பு சகோதரனே, தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை ஒரு தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வேஸ்ட், வீணா இருக்கும். பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு வரணும், அதெல்லாம் தேவ பக்தி தான். ஆனா எல்லாம் செஞ்சுட்டு நீங்களும் நானும் நாவை நிறைய நேரத்துல நம்மளால அடக்க முடியல. இதை பாருங்க, இந்த நாக்க ஆண்டவர் ஈர பசையில வச்சிருக்கிறார். நாக்கு நெருப்புன்னு போட்டிருக்கு. இந்த நாக்கு வெளியில வராம பல்ல வச்சிருக்காரு. எத்தனை பல்ல வச்சிருக்காரு? சின்ன பிள்ளைங்க கரெக்டா சொல்லுது, பள்ளிவிட பிள்ளைங்க 32 பல்லு வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறமும் உதடு இருக்கு. இந்த பல்லையும் தாண்டி உதட்டையும் தாண்டி நாக்கு என்ன செஞ்சிருது? வந்து பேசிடுது. பேசிட்டும் நான் தேவ பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு தன்னையே ஏமாத்திக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறேன், எத்தனையோ கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டேன், என் வாயில் ஒரு நாவடக்கத்தை தாங்கப்பா. தாவீது போல என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். வாயில பரிசுத்தம் தேவை, வாயின் வார்த்தையில பரிசுத்தம் தேவை. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், பாருங்க, நாவை அடக்கவே முடியாது. மனுஷன் சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் அடைக்கிறான். ஆனா நாக்க அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால, ஆவினால நாக்க நம்ம என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும். நேரு பரிசுத்தவான்கள் நாவை அடக்கியிருக்கிறாங்க, தவறி இருக்காங்க. அவங்களும் தவறுனது உண்மைதான். அதுக்கப்புறம் தங்கள் நாக்கை காத்திருக்கிறாங்க, வாயின் வார்த்தையை காத்திருக்கிறாங்க. அப்ப இதுதாங்க தேவ பக்தி. நாவை அடக்குவது தான் தேவ பக்தி. பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வந்து அதோடு கூட நாவை அடக்கணும். அப்பதான் அந்த தேவ பக்தி சரியான தேவ பக்தி. அடுத்த வசனம் பிரதர்ல ஒருத்தர் வாசிங்க. யாக்கோபு 1:27. சீக்கிரம் பக்கத்துல சொல்லுங்க, சீக்கிரம் வாசிங்க பிரதர். பைபிள் எடுத்து சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 1:27. நல்லா எடுத்துட்டீங்களா எல்லாரும்? யாக்கோபு பிள்ளைகளை எடுத்துட்டீங்களா? பேசாதீங்கப்பா, கவனிங்கப்பா, தம்பிகளை கவனி, பேசாது. யாக்கோபு 1:27 இப்ப வாசிங்க பிரதர். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லாமாங்க? எதுங்க மாசில்லாத? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பைபிளை பாருங்கப்பா தம்பிகளா. மாசில்லாத சுத்தமான பக்தி. ஊர்ல நிறைய திக்கற்ற பிள்ளைகள் இருக்காங்க. அந்த திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க. சில உபத்திரத்துல இருக்காங்க, குறைவுல இருக்கிறாங்க. நம்மளால என்ற வரைக்கும் அவங்களை விசாரித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். முதல்ல ஜெபம் பண்ணணும். இரண்டாவது நம்மளால என்ற உதவி செய்ய வேண்டும். யாருக்குங்க? விதவைக்கு. யாருக்குங்க உதவி செய்யணும்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு. கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம செய்யறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மாத்திரம் அல்ல, இப்ப செய்யறோம். சபையாரா வெள்ளனூர்ல நம்மளால என்ற அந்த பிள்ளைகளுக்கு செய்தோம். இன்னும் மற்ற இடத்துலயும் செஞ்சுட்டு இருக்கிறோம், செய்யறோம். ஆனா மாதம் ஒரு தடவை எப்படி நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்களோ, மிஷனரி காணிக்கை கொடுக்குறீங்களோ, அதே போல மாதம் ஒரு தடவை ஒரு சின்னதா ஆரம்பிங்க. 50 ரூபா அதுல இருந்து ஆரம்பிங்க. அப்படியே வருக வரைக்கும் இருக்காதீங்க. அடுத்து அதை 100 ரூபாயா மாத்துங்க. மாசம் ஒரு 100 ரூபாய
ஒரு ஒரு குறை உள்ளவர்களுக்கு, ஒரு விதவைக்கு, ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு தான தர்மமாக, இப்படி உங்களால் யாருக்கு மாறி மாறி, ஒரே ஆளுக்கு அல்ல, மாறி மாறி அப்படி 100 கொடுத்துட்டு இருக்காம அப்படி 200 500 இப்படி உங்களுக்கு இன்க்ரீஸ் வருமானம் வர வர எப்படி தசம பாகத்தை உயர்த்துகிறீர்களோ, பொருத்தனையை உயர்த்துகிறீர்களோ, மற்ற காரியத்தை உயர்த்தி கொடுக்கிறீர்களோ, சேமித்து வைக்கிறீர்களோ, வீட்டில் பிக்ஸட் டெபாசிட் எப்படி போடுகிறீர்களோ, அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் தேவை, எதிர்காலத்துக்கு தேவை. பிள்ளைகள் கல்யாணம் நடக்க, படிப்புக்கு, ஒரு அவசர தேவைக்கு பேங்க்ல பணம் தேவை, ஆர்டி தேவை, எல்ஐசி தேவை, எல்லாம் ஓகே. ஆனா அது மாத்திர பக்தி அல்ல. வருகிற வருமானத்தில் ஒரு பகுதியை திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு முதல்ல 50ல ஆரம்பிங்க, அப்புறம் 100ல ஆரம்பிங்க. மாசம் 200 ரூபாய் உங்க வரவு செலவுல வரும்போது அந்த பகுதியில் எழுதணும். ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைக்கு இவருக்கு நான் 200 ரூபாய். அது உங்களுக்கு மாத்திரம் தெரியும். நம்ம சபையாரா செய்யும் போது ஓப்பனா சொல்றோம். ஆனா உண்மையிலே உதவி செய்யறது, வலது கை செய்யறது என்ன செய்யக்கூடாது, இடது கை அறியக்கூடாது. நம்ம சபையாரா சேர்ந்து செய்யறதுனால வெள்ளனூருக்கு செஞ்சோம், அங்கே செஞ்சோம், இப்ப கிஃப்ட் கொடுக்க போறோம், இப்படின்னு நம்ம சேர்ந்து செய்யறதுனால நம்ம வர செலவுக்காக, சபையினுடைய காரியத்துக்காக, ஒழுங்குக்காக சொல்லுகிறோம். ஆனா பர்சனலா நீங்க யாருக்குனாலும் செய்யலாம். கர்த்தர் எவ்வளவாய் உங்களை என்னை ஆசீர்வதி இருக்கிறார். எனக்கு ஒரு தெரிஞ்ச சகோதரர் 3-4 வருஷமாக ஒரு பாஸ்டருக்கு 20 பாஸ்டர் இருக்கு. 10 தம்பி அப்புறம் வசனம் போடுவியாப்பா, அங்கே கவனிப்பா, மெசேஜையும் கவனிச்சுட்டு வசனம் போடு. 20 பாஸ்டருக்கு, 10 விதவைகளுக்கு, சகோதரிமார்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த சகோதரர் கிட்டத்தட்ட 4 வருடமாக ஒருத்தருக்கு 1000, ஒரு 20 பாஸ்டருக்கு 1000, ஒரு பாஸ்டர் கீழே தான் அந்த காரியத்தை செய்கிறாரு. அந்த பாஸ்டரும் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க, ஊழியர்கள் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த உதவி, அது கிறிஸ்துமஸ் தேவை முழுவதும் சந்திக்க முடியாது, அந்த ஒரு 1000 ரூபாய் ஒரு செலவுக்கு உதவும் அப்படின்னு ஒரு 20 பாஸ்டர் அவர் ஃபோன் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் 10 சகோதரிகள் 30,000. அன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி, அன்னைக்கு சாப்பாடு, அப்படி என்று எனக்கு தெரிஞ்ச அந்த சகோதரர், கவனிங்க பிள்ளைகளா கவனிங்க, 4 வருஷமா அந்த உதவியை செய்யறாரு. அப்ப 20 பேருக்கு 20,000, 10 பேர் 30,000, அதுக்கே சாப்பாடு 10-15,000. அப்புறம் அதை நடத்துற அந்த சகோதரருக்கு, அந்த ஹோமம் நடத்துற சகோதரருக்கு ஒரு காணிக்கை. அப்படி பாருங்க, பணம் இருக்கிறதுனால கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, பணம் இருக்கிறதுனால ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது, இருக்கிறதுல நம்ம கொடுக்கும் போது அதுதான் தேவ பக்தி. ஒரு அலையா சொல்லலாமா? பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, இருக்கிறத கொடுங்க சிஸ்டர், பிரதர், இருக்கிறத கொடுங்க. லட்சம் அப்புறம் கொடுப்பாரு, கோடி அப்புறம் கொடுப்பாரு. இப்ப 1000 தான் வருமானமா, 1000ல் 50 கொடுங்க, 1000ல் 100 கொடுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு கிராஜுவலா செய்யுங்க. அது மாசம் மாசம் செய்யுங்க. அதுதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். தேவ பக்தி, தேவ பக்தி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடுத்து உலகத்தால் கரைப்படாதபடி தானே என்ன செய்து காத்து. அடுத்த தேவ பக்தி என்ன? 1 தீமோத்தேயு 6:6. சீக்கிரம் 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்ப நமக்கு எவ்வளவு தேவைகள் உண்டு, சபைக்கு எவ்வளவு தேவைகள் உண்டு, பிரதர் உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைகள் உண்டு, உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு தேவைகள் உண்டு. ஆனா அந்தந்த மாசம் ஆண்டவர் படி அளக்கிறாருல்ல, அளந்து போஷிக்கிறாருல்ல, முதல்ல அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு நன்றி உள்ளவரா இருக்கணும், அதுல ஒரு திருப்தியா இருக்கணும். இன்னும் தேவை இருக்கு, தருவாரு. எப்படி மாஸ்டர் நான் திருப்தியா இருக்க அப்படின்னா, முதல்ல அதை கொடுத்ததுல திருப்தியா இருங்க. அந்த மாசத்துல உங்க குடும்பத்தை நடத்த, வீட்டு வாடகை கொடுக்க, உங்க தேவைகளை சந்திக்க, ஊழியத்துக்கு கொடுக்க, ட்ரெஸ் எடுக்க, கிறிஸ்துமஸ் நாட்கள், நியூ இயர் நாட்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க, அந்தந்த மாதம் ஆண்டவர் படி அளந்து போஷிக்கிறாரு, அதுல திருப்தியா இருங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ அந்த வீட்டை கொடுத்தாரு. எத்தனையோ பேர்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்களே, எனக்கு ஒரு வாடகை வீடோ, சொந்த வீடோ, ஒத்தி வீடோ, எனக்கு ஒரு வீடை கொடுத்தீங்களே குடியிருக்க, இந்த பனி காலத்துல, வெயில் காலத்துல ஒரு பாதுகாப்புக்காக ஒரு வீட்டை கொடுத்தீங்களே, அதுல சாட்டிஸ்ஃபைடா இருங்க. அந்த வீடு மாதிரி இல்ல, அந்த கலர் மாதிரி அடிக்கல, அப்படி இருக்காதீங்க. சைக்கிள் கூட இல்லாம இருக்காங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிளை கொடுத்தீங்களே, அதுல திருப்தியா இருங்க. அப்புறம் 2 வீலர் கொடுப்பார், 2 வீலர்ல திருப்தியா இருங்க. 4 வீலரை கொடுப்பார். எனக்கு 4 வீலர் இல்ல, எனக்கு 2 வீலர் இல்ல,
எனக்கு சைக்கிள் இல்லை அப்படின்னு வேண்டாம். அதுல நீங்க திருப்தியா இருக்கும்போது கர்த்தர் படிப்படியா கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். வீட்டுல மற்றவங்களுக்கு லக்ஸரியா இல்லாவிட்டாலும் வீட்டுக்கு தேவையான பொருளை ஆண்டவர் உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுத்தாரே, அந்த பொருளுக்காக அதுல திருப்தியா இருங்க. நமக்கு ஆண்டவர் பெரிய ஆலயம் அப்படி இல்லைனாலும் இந்த ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்தாரே, இந்த ஆலயத்துலக்காக நாம் திருப்தியா இருக்கணும். ஒரு அலையா சொல்லாம ஆலயத்துல கொடுத்த பொருட்களுக்காக என்ன செய்யணும்? இன்னும் எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறோம் தேவை, அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். முதல்ல கொடுத்ததுக்கு நன்றி உள்ளவர்களாய், கொடுத்ததுக்கு நம்ம திருப்தி உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அடுத்த வசனம் 7வது வசனம் 8வது வசனம் அதே 1 தீமோத்தேயுல, பிரதர் உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, இதுல இருந்து ஒரு குண்டுசி கூட கொண்டு போக முடியாது. ஆமா, நிறைய அடக்க ஆராதனைக்கு நான் போயிருக்கிறேன். ஏற்கனவே அந்த அம்மா சீரியஸா இருக்கும்போது நகையெல்லாம் பங்கு போட்டுருவாங்க. அம்மாவுக்கு அக்காவுக்கு நகை, தங்கச்சிக்கு நகைன்னு சொல்லிட்டு சாகரத்துக்கு முன்னாடி எத்தனை குடும்பத்தை பார்த்துருக்குறோம். நடக்காத சொல்லல, அப்போவே பங்கு போட்டுருவாங்க, செத்தோட கழட்டிட்டுருவாங்க. இன்னும் சந்தேகத்துக்கு அடக்கப்படும் போது அந்த என்ன இடுப்புல கட்டுறது, அண்ணா கயிறுல ஏதாவது இருக்கான்னு பாருப்பாங்க, கழுத்தை பார்ப்பாங்க, அடக்க மாட்ட ஆட்கள் பிரிச்சு பார்ப்பாங்க. இது வீட்டுல இருக்கும் போதே புடிக்கிட்டு பத்தையா அடுப்புற உலகம். இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போகிறதும் இல்லை. ஆனா அடுத்த வசனம் வாசிங்க சார், நல்ல கவனிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று கடவுள். எங்க உண்ண உடுக்க மட்டுமே கொடுத்திருக்காரு, போனஸா எவ்வளவு கொடுத்திருக்காரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒவ்வொருத்தருடைய உழைப்பு, பிரயாசம், வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து ரிட்டையர்டாக உதவி செய்து கை நிறைய பணம் வாங்கி பேங்க்ல சேர்த்து வைக்க, அதை அனுபவிக்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க, பிரிச்சு கொடுக்க ஆண்டவர் மட்டுமே நம்மளை உயர்த்தினாரு, கனப்படுத்தினாரு. இந்த 26 ஆண்டுகள் ஊழியத்தில் உங்களை எல்லாரையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் பாரபட்சம் இல்லாதபடி கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், இன்னும் உயர்த்துவார். உங்களுக்கு எனக்கு தேவை ஒரு திருப்தி தேவை. ஆனால் என்ன ஆகாரம் கொடுக்கிறாரோ, அது பழைய சோறம், அது சாம்பார் சாரம், பருப்புனா வெறுப்பு, ரசம்னா விஷம், கறினா சரி, அப்படி இருக்கக்கூடாது. கறியை கொடுத்தாலும் சோத்திரம், பிரியாணி கொடுத்தாலும் சோத்திரம், பழைய சோறு கொடுத்தாலும் சோத்திரம், சாம்பார் கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். அதே போல இந்த சபையை குறித்து ஒரு திருப்தி இருக்கணும். கர்த்தர் இந்த சபையை நினைத்து இருக்கிறார். இங்கு பாடுகிற பாடங்கள் எனக்கு திருப்தி, இங்கு பாஸ்டர் மூலம் கொடுக்கிற ஆவியானவர் கொடுக்கிற செய்தி எனக்கு திருப்தி, இதுல என்னை அங்கத்தினராய் மாத்தி இருக்கார். இந்த திருப்தி இல்லாதவங்க தான் சபையை விட்டு சபை என்ன செய்வாங்க? போவாங்க. அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. வானத்திலிருந்து தூதன் வந்து பாடி ஆராதிச்சால், லூசிபரே வந்து ஆராதிச்சாலும் அவங்க என்ன செய்ய முடியாது. அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சு இன்னொரு சபைக்கு போயிருவாங்க. பிரசங்கத்துல ஒரு குறையை கண்டுபிடிச்சு இன்னொரு சபைக்கு போயிருவாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை வைத்திருக்கீங்க, இந்த சபையில என்ன ஒரு அங்கத்தனா இத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, இதுல நான் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கணும், இதுல நான் திருப்தியா இருக்கணும். இதாங்க பக்தி. நிறைய சொல்லலாம், 3 காரியம் மட்டும் நான் சொல்றேன். நாம அடக்குவதுதான் தேவ பக்தி. அடுத்து திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரங்கள் விசாரித்து உலகத்தால் கரையப்படாதபடி என்ன செய்யணும்? காத்துக் கொள்கிறதா பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அடுத்து போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்ப சிமியோன் முதல்ல நேர்மையானவர். 2வது இப்ப சொன்ன பாத்தீங்களா, அவன் நாம அடக்கினார். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளுக்கு அவர் உதவி செய்திருப்பார். வெறும் நியாயப்பிரமாணத்தை மட்டும் படிச்சு, பைபிள் படிச்சு, ஜெபம் பண்ணி ஏதோ சர்ச்சைக்கு மட்டும் வரவரல்ல, அது தேவ பக்தி தான். அவர் அதையும் செஞ்சாரு சிமியோன். ஆனா அதை விட நாவ அடக்கினாரு, இந்த காரியத்தை செஞ்சாரு, திருப்தியா வாழ்ந்தார். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மறுபடியும் லூக்கா 2வது அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரம். 3வது காரியம், வேகமாய் போகிற இன்னும் நேரத்தை கருதி லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கு. அன்னைக்கு மேசியா வர்றதுக்கு எல்லா சகோதரிமார்கள் என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. என் வயிற்றுல இயேசு பிறப்பா, என் வயிற்றுல மேசியா பிறப்பா அப்படின்னு என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ 3வது குறிப்பில் நான் சொல்ற ஒரு காரியம், காத்திருக்கிற ஒரு சுபாவம் வேணும்.
பாருங்க, ஆதி ஆமத்திலேயே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஸ்திரிக்கும் உன் ஸ்திரிக்கும் உனக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ தலையை தலையை நசுக்குவாய், குதிங்காலை தீண்டுவாய்ன்னு சொல்லி ஆதி ஆமத்திலேயே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லியாச்சு. ஆதாம் ஏவாள் காலத்துல இயேசு வரலங்க. நல்ல கவனிங்க. அப்படியே நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா வரேன். மோசே காலத்துல உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன்னு இயேசுவை பத்தி சொன்னாங்க. ஆனா அப்ப இயேசு வரல. கேட்டுங்களா? பிள்ளையாம் காலத்துல கவனிங்க, குறிப்பெடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. பிள்ளையாம் காலத்துல ஒரு நட்சத்திரம் யாக்கோப்புல இருந்து என்ன செய்யும்? உதிக்கும். இயேசு கிறிஸ்துவை நட்சத்திரம், விடுவெளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் காலத்திலும் என்ன செய்யல? இயேசு வரல. கவனிங்க, ஏசாயா காலத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் அப்ப சொன்னாரு. ஏசாயா காலத்துல இயேசு வரலங்க. கவனிக்கிறீங்களா? ஏசாயா காலத்துல இயேசு வரல. இதோ கன்னிகை கர்ப்பவதி ஆவா, இம்மானுவேல் என்று பேரிடுன்னு அவர் தான் ஏசாயா அப்பவே சொன்னார். அப்ப வரல. அடுத்து மீகான ஒரு தீர்க்கதரிசி, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகமே, நீ ஆயிரங்களுக்குள்ள சின்னதா இருந்தாலும் உன்னிடத்திலிருந்து அரசால புறப்படுவார், இயேசு வருவார்னு சொல்லி அன்னைக்கே மீகா தீர்க்கதரிசி சொன்னார். இப்படி ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம், ஆதியாகமம் முதல் பழைய ஏற்பாடு வரைக்கும் நீங்க பாருங்க, புதிய ஏற்பாடு வரைக்கும், இயேசு பிறக்கிற வரைக்கும் பல பேர் சொன்னாங்க அப்பெல்லாம் வரல. ஒரு முத்தான வசனம் எடுத்து படிங்கப்பா, விளையாடலாம்ப்பா, அப்புறம் விளையாடலாம்ப்பா. முத்தான வசனம், ஒரு முத்தான வசனத்தை எப்ப அவர் வந்தார் பாருங்க. யாக்கோப்பு, இது கலாத்தியர் 4:5 மட்டும் படிங்க. அப்பதாங்க வந்தார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஒரே குமாரன், நேசகுமாரன், செல்லமடியில் இருந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்ப ஆதியிலே இயேசு தேவனோடு இருந்தார், வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமானது, இயேசுவா வந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் அந்த உலகத்துக்கு வந்தார். அது எப்பங்க? காலம் நிறைவேறின போது. சரித்திரத்தையே என் ஆண்டவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று இரண்டாக பிரித்தார். நல்ல பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது யாரும் மறுக்க முடியாது. பிசி ஏசி என்று, கிபி என்று, அப்பதான் இயேசு பிறந்த பொழுதுதான் சென்சஸ், முதலாம் குடிமதிப்பு உண்டானது. சரித்திரத்தை என் ஆண்டவர் இரண்டாய் பிளந்தார். மத்தேயு 1 வீட்டுல போய் படிச்சு பாருங்கள். ஆபிரகாம் முதல் பாத்தீங்கன்னா தாவீது வரைக்கும், அப்புறம் அப்படியே ஒவ்வொரு அந்த முட்டம் படிக்கலாமா? மத்தேயு 1 மத்தேயு 1 அந்த 42 தலைமுறைய ஒரே வசனத்துல சுருக்கமாக ஆவியானவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. இது 17 மத்தேயு 1:10 இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் பாருங்க 14 தலைமுறை. அப்புறம் பாருங்க தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறை. அப்புறம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் எப்படி? 14 தலைமுறை. 14 தலைமுறை. 14 28 28 14 42 தலைமுறை. ஆபிரகாமில் இருந்து 42வது தலைமுறை என் ஆண்டவர் வேதத்தை தலைமுறையை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் லூக்காவுல ஆதாம் முதலே தலைமுறையை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். பைபிள் சரித்திர உண்மை. 100க்கு 100 நம்பலாம். இயேசு கிறிஸ்து பிறந்தது 100க்கு 100 உண்மை. இஸ்ரவேலின் ஆறுதல் வர சிமியோன் காத்திருந்தார். அவர்தான் ஆறுதல். சகல ஆறுதலின் தேவன் இயேசு.
நீங்கள் துன்பத்தோடு வந்திருக்கலாம், துயரத்தோடு வந்திருக்கலாம், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், இன்னும் எதிர்பார்த்த காரியம் நடக்காம வரலாம். உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் கர்த்தர். இந்த பைபிளை படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஆறுதல். பரிசுத்த ஆவியில நிரம்ப தான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் தான் உங்களுக்கு ஆறுதல். இளைத்தவனை இளைப்பாடத்தக்க இதுவே ஆறுதல். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவதுதான் ஆறுதல். ஜெபிக்கும் போது ஒரு ஆறுதல். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? நான் துக்கத்துல என்ன செஞ்சிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். எத்தனை நேரம் நம்ம ஆண்டவர் நம்முடைய ஆறுதல் படுத்தினார். அவர் கம்ஃபர்டர், பரிசுத்த ஆவியானவர், ஆறுதல் தருகிற ஆவியானவர். அப்ப அந்த ஆறுதல் வர வெயிட்டிங். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில மூன்றாவது ஒரு சுபாவம் வெயிட்டிங். இன்னைக்கு எல்லாம் பாஸ்ட் போட்டு அவசரம். உண்மைதான், இன்னைக்கே நடந்தா நல்லா இருக்கும். அதனால தாமதம் ஆகிறதுனால கர்த்தர் ஜெபத்தை கேட்காம அல்ல, செயல்படாம அல்ல. அந்த காலம் நிறைவேறின போது, ஆதி ஆபத்து முதல் மல்கியா வரைக்கும் இயேசுவோட அப்ப வருவாரு எதிர்பார்த்தாங்க. ஆனா காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் இயேசு பிறந்தார். அதே போல நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சகலத்தையும் அதன் காலத்துல கர்த்தர் என்ன செய்வாரு? நேர்த்தியாய் செய்வார். பிறக்க ஒரு காலம் உண்டு, பிள்ளைகள் படிக்க காலம் உண்டு. பிள்ளைகள் படிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கவனிங்க, அதுக்கு கல்யாணம் பண்ற ஒரு காலம் உண்டு. கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பாக்கியத்துக்கு என்னது ஒரு காலம் உண்டு. கன்சீவான 10 மாதம் என்ன செஞ்சிருக்கணும்? காத்திருக்கணும். அதுக்கு ஒரு காலம் உண்டு. புரியுதுங்களா? அவசரப்படுறதுனால எந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. வாடகை வீட்டுல இருக்கீங்களா, ஒரு பிளாட் வாங்கி சொந்த வீடு கட்ட ஒரு காலம். இங்க வந்திருக்க எல்லாரும் சொந்த வீடு கட்டுறீங்களா? எடுத்தோன்னு வீடு கட்டிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. எடுத்தோன்னு வீடு கட்டிட்டீங்களா? வாடகைகளை இருந்தீங்களே, அது ஒரு காலம். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஏதோ ஒரு வேலை கொடுத்து லோனை போட்டு ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கையின் பிரயாசத்தை இன்றைக்கு சொந்த வீட்டுல குடியிருக்கீங்களே, அதுக்கு ஒரு காலம். அதே போலதான் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் காலத்தை வைத்திருக்கிறார். அவர் காத்திருந்தார். மூணாவது சுபாவம், கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நீங்களும் நானும் காத்திருக்கிற சுபாவம். நம்ம வெயிட் பண்றது அது வேஸ்ட் கிடையாது. ஆண்டவர் நம்மளையும் தகுதிப்படுத்துகிறார், அதை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஏற்ற நேரத்துல கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயம் தருவார். யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியம் அந்த சரியான நேரம், அந்த டியூ டைம், ஏற்ற நேரம். ஏற்ற நேரத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருக்கும் போது அவருடைய கரமே உங்களை என்னை உயர்த்தும். அந்த கரமே தேவைகள் என்ன செய்யும்? சந்திக்கும். அப்படியே தயவுள்ள கரம் நம்மேல் இருந்தால் கர்த்தர் அதனால் காலத்துல என்ன செய்வாரு? அவசரப்படாதீங்க பிரதர். இந்த காரியத்துல முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணணும். காத்திருங்க. இந்த காத்திருக்கிற சுபாவம் தான் இல்லை. காத்திருக்கணும். எல்லாத்துக்கும் சபை வளர காத்திருக்கணும். புருஷன்மார் ரட்சிக்கப்பட காத்திருக்கணும். எல்லா காரியத்திற்கும் ஒரு காத்திருக்கும் போது ஆண்டவர் செயல்படாமல் ஏற்ற நேரத்துல கர்த்தர் செய்வார். காலம் நிறைவேறின போது இயேசு பிறந்தார், மேசியா பிறந்தார். அதுல சிமியோன் இருந்த சுபாவம் காத்திருக்கிற ஒரு சுபாவம். அடுத்து அவன் மேல என்ன இருந்தது? பரிசுத்த ஆவி. இதாங்க உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நீங்க, உங்க மேல யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் இருக்கணும். பாருங்க, அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மறிக்க மாட்டாய் அப்படின்னு ஆவியானவர் தான் சொல்லியிருக்கார். நீ வயசாயிருச்சு சிமியோனுக்கு, நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ என்ன செய்ய மாட்டா? மரணம் பட மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் தான் சொன்னார். லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அந்த ஆவியின் ஏவுதலால் தான் சர்ச்சுக்கு வந்தார். அந்த ஆவியின் ஏவுதலால் தான் சர்ச்சுக்கு வந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் போடப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவி இருந்தா எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மேல இருக்கிறார்? எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்? எதுக்குங்க இருக்கிறார்? 27 பாருங்க 2. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக யோசேப்பு, மரியா, தாய் தகப்பன்மார்கள் அவரை உள்ள கொண்டு வரான். அவர் உள்ள கொண்டு வரத்துக்கும் ஆவியானவர் ஏவுறார். சிமியோன் கீழே வீட்டுல இருக்காத, நீ சர்ச்சுக்கு போ. டெய்லி அப்பப்ப சர்ச்சுக்கு போனவர் தான். அன்னைக்கு மட்டும் அவர் போகலன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? குழந்தை இயேசுவை அந்த தீர்க்க தரிசனம் அவரை குறித்து ஆவியானவர் சொன்னது நிறைவேறி இருக்காது. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு மரணம் வராது. எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்துல கையில் சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் நாட்கள் மரணம்னு சொல்றாரு. உங்களுக்கு சாவு வராது பிரதர். அம்மாட்ட கை கொடுத்து சொல்லுங்க, அம்மா உங்களுக்கு சாவு வராது. வாலிப தம்பி தங்கச்சி சாவு வராது. கொரோனா வரலாம்,
என்னை போல ஆக்சிடென்ட் வரலாம், ஆனா இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கலாம், வியாதி வந்திருக்கலாம், எவ்வளவு காரியம் வரலாம் போகலாம், வராதுன்னு சொல்லல பிள்ளைகளா, கவனிங்க. ஆனா மரணம் வராது. ஏன்னா இன்னும் உங்களை கொண்டு இன்னும் குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை உண்டு. உங்களை கொண்டு இந்த சர்ச்சுக்கு இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அந்த கடமையை நிறைவேற்றின பிறகுதான் உங்க உயிரை போகும். சிமியோன் நல்ல வயதானவர், உயிர் போகல. ஆவியானவர் தான் அதை சொல்லியிருந்தார். 26 பாருங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். அது அப்படியே நடந்தது. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னா எத்தனை கால தாமதம் வெயிட்டிங் பண்றீங்கல்ல, நீதியா இருந்து தேவ பக்தியா இருந்து காத்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு நிச்சயம் அந்த காரியம் என்ன செய்யும், நடக்கும். டக்குன்னு அன்னைக்கு வருவதற்கு தெரியாது. யோசேப்பு மரியாள் குழந்தை பிறந்தாலும் அந்த சிமியோனுக்கு தெரியாது. மேய்ப்பர்களுக்காக தேவதூதர் அறிவிச்சாங்க, இவருக்கு யாருமே அறிவிக்கல. ஆவியானவர் ஏவுதல் பண்ணார். சிமியோன் எலும்பு எலும்பு குழி டெஸ்ட் பண்ண, சர்ச்சுக்கு போ சர்ச்சுக்கு போ. இப்படிதான் ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏவுவா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மாசத்துல ஒரு நாள் வீட்டு கூட்டம் நடக்குது, வீட்டுல இருக்கிறீங்க, வீட்டு கூட்டத்துக்கு என்ன செய்ய போன ஆண்டவர் என்ன செய்வாரு, ஏவுவா. மாசத்துல ஒரு நாள் சனிக்கிழமை சர்ச்சில் உபவாசம் நடக்குது, உபவாசத்துக்கு போ, ஒரு லீவை போடு. வேலைக்கே போயிட்டு இருக்கே, ஒரு நாள் லீவை போடு, உபவாசமா குடும்பமா இருந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணு அப்படின்னு ஏவுவார். ஏவுவார். ஒருத்தர் போய் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரு, ஏவுவார். திடீர்னு ஒருத்தருக்கு பணத்தை எடுத்து கொடுன்னு ஆவியானவர் என்ன செய்வார், ஏவுவார். ஏவுவார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரனோட உதாரணத்தை சொல்லக்கூடாதான் நினைக்கிறேன், வேற வழியில சொல்லிதான் அவன் நல்ல உதாரணத்தை. ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஆவியானவர் ஏவுனார். என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கல, பாஸ்டர் நிறைய இருக்கிறத நான் கொடுக்கல. எனக்கு எவ்வளவு தேவைகள் உண்டு இந்த மாதம், பர்சனல் தேவை, ஊழிய தேவைகள், எவ்வளவு தேவைகள், இன்னும் தேவைகள் உண்டு. ஆனா ஆவியானவர் ஏவுறாரு. இந்த உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். நடந்தது என்ன தெரியுங்களா, அதை கொடுத்தேன், ஜெபம் பண்ணி வாங்கிட்டேன். நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பாஸ்டர் ஒரு 5000 வீடு வாடகை கட்ட 4000 என்கிட்ட இருந்துச்சு, ஒரு 1000 தேவை, நான் ஜெபம் பண்ணிட்டே இந்த ஊழியர் கூடிக்கு வந்தேன், உங்களை சந்தித்தேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல. இப்படியே சொல்கிறார் ஓப்பனா, நினைக்கல. இந்த 1000 ரூபா கொடுத்தீங்க, சந்தோஷமாக நான் வீட்டு வாடகை என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தேன், 4000 இருந்துச்சு, 5000 நான் கொடுத்துட்டேன், தேங்க்ஸ் பாஸ்ன்னு சொன்னாங்க. இதாங்க ஆவியின் ஏவுதல். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி ஆண்டவர் ஆவியானவர் ஏவுவார். சர்ச்சுக்கு இதை கொடு, அதை செய்ய, இதை செய்ய, அப்படி என்று சொல்லி சில காரியங்கள், இவருக்கு அந்த உதவி செய்ய, ஜெபம் பண்ணு, அதெல்லாம் ஏவுவார். ஜெபம் பண்ணு, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணு, ஏவுவார். கடந்த 2 வாரம் ஒரு சில தேவ பிள்ளைகள் போன வாரம் வந்து ஜெபித்தீங்க. இந்த வாரமும் பேர் கொடுத்தவர்கள், இன்னும் பேர் கொடுக்காதவர்கள் சமயம் கிடைக்கும் போது சாவியை வாங்கிட்டு வந்து சர்ச்சுக்கு வாங்க. சிமியோன் ஆவியின் ஏவுதனால எங்க வந்தாரு, சர்ச்சுக்கு போனாரு. ஆவியின் ஏவுதனால தேவாலயத்துக்கு வந்தார். இப்படி எல்லா நல்ல காரியத்துக்கு ஆவியானவர் ஏவுவார். சில நேரத்தில் பிசாசும் ஏவுவான், சில நேரத்தில் அவன் மனசும் ஏவும். அதை கண்டுபிடிக்கணும். இது மனசுல வந்த ஏவுதலா, இது பிசாசுனால வந்த ஏவுதலா, இது ஆவியானவர் கொடுக்கிற, தெய்வம் கொடுக்கிற ஏவுதலான்னு சொல்லி நீங்க பகுத்தறிந்து ஆவியானவர் கொடுக்கிற ஏவுதல் சரியா இருக்கும். சில நேரத்தில் போகாதம்பார் ஆவியானவர், சில நேரத்தில் தடை பண்ணுவார். அப்ப ஆவி, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். வெறும் அந்நிய பாஷை பேச மாத்திரமல்ல, அது நல்லது. அந்நிய பாஷை பேசுவது அது ஒரு வரம், அது பர்சனலா பேசணும், தேவபக்தி உண்டாக பேசுகிறோம், ரகசியத்தை பேசுகிறோம். ஆனா அதுக்கு மாத்திரம் ஆவியானவர் அல்ல. எதுக்காக சிமியோன் மேல் ஆவியானவர் இருந்தா, ஆவியானவர் சொன்னார், நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணம் அடைய மாட்டாய், அப்புறம் தான் உனக்கு இயற்கை மரணம் வரும். நீ இயேசுவை பார்த்துட்டா காலம், அவரு எதிர்பார்த்துக்கிட்டே மேசியா எப்ப வருவார்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காத்திருக்கும் போது இவரு காத்திருந்தார். காலம் நிறைவேறின போது வந்த போது இந்த வசனத்தின் பிரகாரம் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உடனே போனார். வந்த உடனே நேரத்தை கருதி இதை சொல்ல இன்னும் 1 மணி நேரம் ஆயிரம். டான்ஸ் இருக்கு, வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இப்ப வாசிங்க 28 ஒருத்தர் வாசிங்க. ஏசு இப்ப 8 நாள் தான் ஆகுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை சுத்திகரிப்பு நாட்கள் ஒரு 40 நாட்கள் வச்சுக்கோங்க. அப்போ ஏறக்குறைய 1 மாதம் 1.5 மாதம் தான். ஓகே, எல்லாம் முடிஞ்சு அந்த சர்ச்சுக்கு வரும்போது அந்த டைம்லாம் கனெக்ட் பண்ணி பண்டிதர்கள் வேத பண்டிதர் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டாரு, அப்படியே சின்ன குழந்தைய அப்படியே கைகள் என்ன செய்கிறாரு, அப்படியே ஏந்தி கொண்டு இப்போ என்ன பண்ணுறாரு, தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்.
ஆண்டவரே உங்க ஒரே குமாரன், செல்ல குமாரன், நேச குமாரன் எங்களுக்காக கொடுத்தீங்களே, மேசியாவா கொடுத்தீங்களே, கிறிஸ்துவா கொடுத்தீங்களே, உலக ரட்சகரா கொடுத்தீங்களே, இழந்து போன தேட அந்த குழந்தைய கொடுத்தீங்களே, கெட்டு போனதை ரட்சிக்க கொடுத்தீங்களே. அற்புத பாலகன், தெய்வம். நான் சாக மாட்டேன்னு எனக்கு சொன்னீங்களே இந்த கிறிஸ்துவ காணும் மட்டும். நான் வீட்டிலே இருந்திருப்பேன், இன்னைக்கு மட்டும் சர்ச்சைக்கு வரலன்னா இயேசுவை பார்த்திருக்க மாட்டேனே. ஆவியானவர் என்னை எழுப்புனீங்களே, உற்சாகப்படுத்தினீங்களே, நான் வருவேன், அவங்க அம்மா அப்பா வருவோம், குழந்தைய வருவோம், எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. இப்ப கையில குழந்தைய கேட்டவொன்னு கையில கொடுத்துட்டாங்க. இப்ப நான் தேவனை சோதரிக்கிறேன். வாசிங்க சார். ஆண்டவரே அப்படிங்களா, இது போதும். இப்ப இனிமே எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக முடியும். அப்ப சமாதானத்தை தருகிறவர் இயேசு ஒருவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் சமாதான பிரபு, சமாதான காரண, சமாதானத்தின் தேவன். அன்றைக்கு இப்ப சாவு வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆவியானவர் சொன்னீங்க, நல்ல வயசாயிருச்சு, சாகர வயசாயிருச்சு, எப்ப மேசியா வருவான்னு நானும் காத்துட்டு இருந்தேன். நானும் நீதியா இருந்தேன், நானும் தேவ பக்தியா இருந்தேன். புரியுதுங்களா? நானும் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், என்ன எனக்கு சொன்னார், என்னை ஏவுனார், நான் வந்தேன். இப்ப கையில ஏந்தி சோதரிக்கிறேன். போதும் ஆண்டவர், நான் சமாதானத்தோட போகிறேன். அடுத்து வாசிங்க சார். நல்ல கவனி. இப்ப 4 காரியம். இயேசு யாரு தெரியுங்களா? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. 1. 2வது, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. இது 2வது. இயேசு இப்ப இயேசுடைய பிறப்பை பேசுற. முதல்ல 4 காரியம், சிமியோனுடைய பரிசுத்தத்தை குறித்த 4 காரியம். இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட பிள்ளைகள் சற்று நேரத்துக்கு பிறகு டான்ஸ் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள், வசனத்தின் மூலம் மகிமைப்படுத்த போகிறார்கள், தனி பாடல் மூலம் மகிமைப்படுத்த குழுவாய் பாடி மகிமைப்படுத்த போறார்கள், சந்தோஷமாய் பரிசு வாங்கி வீட்டுக்கு செல்ல இருக்கிறார்கள். இது மகிழ்ச்சியான நேரம். ஆனா அதை விட இந்த பகுதியில் வர இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானது. கைகளை ஏந்தி சோதரித்து வார்த்தையின்படி போகணும்னு சொல்லி பிரகாசிக்கிற நீ ஒளி ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு மகிமை ஆண்டவரே. 3வது, தேவரீர் சகா. ஏன் பாஸ்டர் இப்படி இழுக்கிறீங்க? எல்லாரும் இழுக்கலாமா? என்னை பார்த்து இழுங்க. சகா அப்படின்னா அமெரிக்காவுக்கு அவர் தான் தெய்வம், இந்தோனேஷியாவுக்கு அவர் தான் தெய்வம், முஸ்லிம் கண்ட்ரிக்கு அவர் தான் தெய்வம், சகல ஜனங்களுக்கு அவர் தான் பிதா ஆயத்தம் பண்ணி வைத்தார். இரட்சகராக, மீட்பராக, பாவத்திலிருந்து ஜனங்கள் மீட்டெடுக்க பரலோகம் கொண்டு வர வேற யாரையும் ஆயத்தம் பண்ணல. இயேசுவை ஆயத்தம் பண்ணி பரலோகத்துல ஏற்ற நேரத்துல அந்த குறித்த காலத்திலே காலம் நிறைவேறின போது சரித்திரத்தை 2ஆய் பழக்க ஆபிரகாம் முதல் பாபிலோன் சிறைப்பட்டு போன வரைக்கும் 42வது தலைமுறையில என் ஆண்டவர் இரட்சகரை, மீட்பரை சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின 4வது, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. 4 காரியம். 4 மணி நேரம் பேசலாம். முதல்ல புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இயேசு ஒளியாக வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பிரகாசிக்கிற ஒளி, பெரிய ஒளி, ஆச்சரியமான ஒளி. அந்த வெளிச்சத்தை உங்க இருதயத்துல பிரகாசிக்கிறார். பிள்ளைகளை கவனிக்கப்பா, அப்புறம் விளையாடலாம், வச்சலாம், அப்புறம் விளையாடலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இருளில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷ ஒளியை நீங்க தான் சொல்லணும். கிறிஸ்துமஸ் என்பது சுவிசேஷ ஒளியை சொல்லணும். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டு நாடகம் போட்டு கிறிஸ்துவ வீட்டுக்கே போறாங்க, நல்லது. ஆனா புறஜாதி வீட்டுக்கு என்ன செய்யணும்? போகணும். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிறந்தா உடனே காலண்டர் எடுத்து கொடுத்து உடனே கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து டான்ஸ் போட்டுட்டு அது நல்லதுதான். இப்படியோ சுவிசேஷ அறிக்கை பக்கத்துல போய் தான் வர்றாங்க. ஆனா மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? இந்தியா இருள இருக்குது பிரதர், தமிழ்நாடு இருள இருக்கு. எத்தனை கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டோம். இன்னும் திருச்சி மாவட்டம் இருள இருக்கிறாங்க. இந்த மண்ணச்சூர் தாலுகா மக்கள் இருள இருக்கிறாங்க. ஏன் உங்க கணவர், உங்க பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருள இருக்கிறாங்க. நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். வெளிச்சம் இயேசு, நீதியின் சூரியன் இயேசு நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டா, நம்ம மன இருளை நீக்கிட்டா. ஆனா பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற அவர் என்னது? அவர் ஒளி. உடைய ஜனமைய இஸ்ரவேலுக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளல, அதனால தான் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு வந்தது.
தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எல்லா ஜனங்களுக்கும் இயேசுதான் இரட்சகர். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். அதனாலதான் இன்னைக்கு அமைச்சர்களும் நம்ம கூப்பிடும்போது கிறிஸ்துமஸ் விழாக்கு வர்றாங்க. நம்ம திருச்சி மாவட்ட சார்பாக வரும்போது அன்பில் மகேஷ் பையாமலி கணத்துக்குரிய கல்வி அமைச்சர் அவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் எங்களோடு கலந்து கொண்டார்கள். அதே போல நம்முடைய கணத்துக்குரிய டெப்டி துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மதுரையில் அங்க இருக்கிற பாஸ்டர் சுமன் நடக்கிறதுல கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டார்கள். நம்முடைய கணத்துக்குரிய மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியில நேத்த என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, உதிக்கிற உன் ஒளியில் இடத்துக்கு என்ன அது ராஜாக்கள் நடந்து வர்றார்கள். இந்த வாட்ச் அழுத்தணும்னா லைட் வருது, அப்பா ஆஃப் பண்ணுங்கப்பா, அப்புறம் போடலாம், ஆஃப் பண்ணுப்பா, நல்ல பிள்ளை கர்த்தரோட ஆஸ்வதிப்பா, நல்லா ஆஃப் பண்ணி இல்லைன்னா அதே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒளியை விட இயேசு, நான் பிரசங்கம் பண்ற இயேசு ஒளி பெரிய ஒளி. நம்முடைய தமிழக முதல்வர் வந்தா அப்ப நீங்களும் எழும்பு பிரகாசம் உங்க ஒளி வரும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் என்ன செய்வாங்க, நடந்து வருவாங்க. இந்த சபையில ஒளி வீசுனா, வெளிச்சம் வீசுனா அநேகர் வருவாங்க. இந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, அரசு அதிகாரிகள், இன்னைக்கு கிறிஸ்தவன்னா தாழ்ந்த ஜாதி தான் வருவாங்க, கஷ்டப்படுவதா வருவாங்க. இந்த பாரம்பரியம்லாம் உடைச்சி எல்லா ஜனங்களும், வசதியானவர்கள், ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் சபையில கொண்டு வந்து இணைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. கடைசியாக 4 காரியம். ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கிற ஒளி, இரண்டாவது இஸ்ரவேலுக்கு மகிமை, மூணாவது தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த எல்லா ஜனத்துக்கும், நாலாவது உடைய இரட்சணி, அதான் இரட்சகர். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது அவர்களுக்கு அவர் இரட்சகர். அவர்தான் மன்னிப்பை கொடுக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர், அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் இரட்சகராய் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவர் வரலனா இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்க மாட்டேன். 1991 ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது எல்லாம் சந்தோஷம் தான். ட்ரெஸ் போட்டு இப்ப டான்ஸ் போட போறாங்க, அதெல்லாம் சந்தோஷம் தான். கை தட்ட போறோம், பரிசு கொடுக்கும்போது உற்சாகப்படுத்த போறோம் நம்ம பிள்ளைகளை. யாரும் எந்திரிச்சு இடையில போயிடாதீங்க. ஆமா, அது சந்தோஷம் தான். ஆனா அதை பார்க்கணும், இதான் சந்தோஷம். அப்ப 4 காரியம் உங்கள் மனதில் பதியும்படி நான் சொல்லுகிறேன். சிமியோனும் இயேசுவின் பிறப்பும், அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. சிமியோனுடைய பரிசுத்தமும் இயேசுவின் பிறப்பும். சிமியோன் இருந்த முதல் குணம், சத்தமா சொல்லுங்க, நீதி, நேர்மை. நீதி செய்கிறோம், இன்னும் நேர்மை. பிரதர் நீங்க நேர்மையா இருக்கீங்க, தங்கச்சி நீங்க நேர்மையா இருக்கீங்க, வாலிப தம்பி நீ நேர்மையா இருக்கிற, இன்னும் நேர்மை. இந்த செய்தியை தியானிக்கும் போது, ஒவ்வொரு செய்தியும் தியானிக்கும் போது அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி என்னோட பேசுவார். ஊழியக்காரன் நீ இன்னும் நேர்மையா இருக்கணும், இன்னும் நீ நீதியா இருக்கணும், நீதியை பிரசங்கிக்கிற நீ நீதியா இருக்கணும். அப்ப நான் மாத்திரமல்ல, குறிப்பெடுக்கிற நீங்கள், கேட்கிற நீங்களும் இன்னும் நேர்மை. அடுத்த 2வது தேவ பக்தி அப்படின்ட்டு இருக்குது. இன்னும் நம்ம நாவை அடக்கணும், அதில் குறைவா இருக்கிறோம். இன்னும் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரத்துல நம்ம விசாரிக்கணும். நம்மளால ஏன்ற கிஃப்ட்டுகளை கொடுக்கணும் பொருளாதாரத்தில் உள்ளவர்களுக்கு, பாதிப்புள்ளது. கேட்டீங்களா? 3வது என்ன செஞ்சாருங்க? காத்திருந்தா. அதான் ரொம்ப முக்கியம். அவர் இயேசுக்காக காத்திருந்தா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்ம எதோ காத்திருக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் காத்திருக்கிறவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. காத்திருக்கணும். 4வது பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் நடத்தினார், ஏவுதல். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அடுத்த புறச்சாதிகளுக்கு ஒளிதான் இயேசு. அது 4 காரியம். 1. 2வது இஸ்ரவேலுக்கு மகிமையாய் வந்தார். 3வது சகல ஜனங்களுக்காக வந்தார். இரட்சகராய் வந்தார். இதுதான் கிறிஸ்துமஸ். அப்ப சிமியோனை போல 4 சுபாவத்தோட இயேசு வந்த 4 காரியத்தை நீங்க நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதுதான் ட்ரூ கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்துமஸ்.
எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தது? பிரயோஜனமா இருந்தவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க, மற்றவங்க அப்படியே உட்காந்துக்கங்க. நான் சொல்றது புரியல? புரோஜனம்னு சொன்னது இந்த செய்தி எனக்கு புரோஜனம் வந்து சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க, எனக்கு புரோஜனம் இல்லைன்னா அப்படியே உட்காந்துக்கங்க. அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? சிஸ்டர் பேசியா சிஸ்டர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அப்படியே கண்ணை மூடுங்கப்பா. என்ன ஞாபகம் இருக்கோ, சிமியோன்ட்ட 4 காரியம், இயேசுவை பத்தி 4 காரியம், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ சொல்லுங்க. எல்லாரும் அந்த சிஸ்டர் ஜெபிக்கும் போது ஒருமனப்படுங்க. கண்ணை மூடலாமா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சத்தமா.